ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சித்திரவி டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அது வரைக்கும் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். சித்திரவி அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்குதுமான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா. சரிம்மா கவலைப்படாத, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் வந்து, அம்மா இவளுக்கு வலி தான் வந்திருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் எல்லாருக்கும் நீங்கள் இந்த ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா என்னால் வலியே தாங்க முடியலன்னு சித்திரவிழியோ தாங்க முடியாமல் வேதனையாக இருக்குதுமா அப்படின்னு அழுதுட்டுருக்குறா. கொஞ்சம் நேரத்தில் உனக்கு பையனோ பொண்ணோ பிறக்குமா, நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க டாக்டருங்கெல்லாம் சொல்ல அவங்க அம்மா அப்பா வெளியே உட்காந்துட்ருக்குறாங்க. இவளுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு காலையில் 8 மணிக்கு கூப்பிட்டுன்னு போகிறாங்களாம். 4 மணிக்கு தான் அவளை வெளியே கூப்பிட்டுட்டு வராங்களாம். அவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் நடந்து இருக்குதுங்க. ஆப்ரேஷன் பண்ணி அவளை குழந்தைய வெளியே கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. பையன் பிறந்திருக்கிறான்றவ ரொம்ப குஷி ஆகிடுச்சு. சரின்னு இந்த குஷியோட அவங்க அப்பா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு பேரன் பிறந்துட்டான்னு சொல்லியாச்சு. சொட்ட தலையனும் சித்திரவிழியும் பார்க்க வரல, அவங்க பையனையும் பார்க்க வரல. அவங்க ரிலேட்டிவ்ஸுங்க எல்லாரும் வராங்க. சித்திரவிழியை பார்த்துட்டு, அம்மா குழந்தை எப்படி இருக்கிறான், உனக்கு ஆப்ரேஷன் பண்ண இடம்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கிறியா, நல்லா விசாரிச்சுட்டு வராங்க. சரிம்மா நீ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகலான்னு டாக்டரும் சொல்ல டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. அம்மா வீட்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறா. அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, 3 மாதத்துக்கு வரைக்கும் நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிறா. குழந்தையே பார்த்துக்கின்னு அவள் வீட்டிலே இருக்கிறா. குழந்தைய மட்டும்தான் பார்த்துக்குவா, மீதி வேலையெல்லாம் அவங்க அம்மா தான் செஞ்சுக்குவாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் சொட்டத்தலையாக வரான். சரி என்ன ஆச்சு, புருஷன் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.